வணக்கம் பூனை அம்மாக்களே மற்றும் பூனை அப்பாக்களே. நீங்கள் ஒரு நீண்ட கடினமான நாளுக்குப் பிறகு வீட்டிற்கு வருகிறீர்கள். உங்கள் கால்களை நீட்டி ஓய்வெடுக்க நினைக்கிறீர்கள். ஆனால் அங்கே உங்கள் அழகான படுக்கையின் மேல் ஒரு ஈரமான விரும்பத்தகாத ஆச்சரியம் காத்திருக்கிறது. உங்கள் கண்கள் மெதுவாக உங்கள் பூனையின் பக்கம் திரும்புகின்றன. அதுவோ ஒன்றும் அறியாத பாலகனைப் போல தன் பாதங்களை நக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் முதல் கேள்வி என்ன? நான் சாப்பாடு வைக்க 5 நிமிடம் தாமதித்ததற்காகவா இந்த பழிவாங்கல் என்றுதானே? உங்கள் பூனை உங்களை வெறுக்கிறதா அல்லது அதன் சிஸ்டம் ஹேங் ஆகிவிட்டதா? கவலை வேண்டாம். இன்று உங்கள் புஷிஸ்டிக் சர்வாதிகாரியின் இந்த விசித்திரமான நடத்தைக்கு பின்னால் இருக்கும் மருத்துவ ரகசியங்களை நாம் உடைக்கப் போகிறோம். இது வெறும் குறும்பு அல்ல, இது ஒரு முக்கியமான செய்தி. தொடங்குவதற்கு முன் உங்கள் குறும்புக்கார பூனையின் பெயரை கீழே கமெண்ட்டுகளில் எழுதுங்கள். சரி, விஷயத்திற்கு வருவோம். முதலில் ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்வோம். பூனைகள் இயல்பாகவே மிகவும் சுத்தமான விலங்குகள். உண்மையில் அவை சுத்தத்திற்கு பெயர் பெற்றவை. அவற்றின் மூதாதையர்கள் பாலைவன விலங்குகள். அவை தங்கள் கழிவுகளை மணலில் புதைத்து பெரிய வேட்டை விலங்குகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டன. இந்த உள்ளுணர்வு இன்றும் அவற்றின் மரபணுவில் ஆழமாக பதிந்துள்ளது. எனவே ஒரு பூனை அதன் கழிவறை பழக்கத்தை திடீரென மாற்றுகிறது என்றால் அது சோம்பேறித்தனத்தால் அல்ல, அது ஒரு பெரிய அபாயமணி. பூனைகள் வலியை மறைப்பதில் கில்லாடிகள். காடுகளில் பலவீனத்தை காட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதற்குச் சமம். அதனால் உங்கள் பூனைக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அது சாதாரணமாக இருப்பது போல நடிக்கும். ஆனால் லிட்டர் பாக்ஸை தவிர்ப்பது அவற்றால் மறைக்க முடியாத ஒரு அறிகுறி. அது, எஜமானரே, எனக்குள் ஏதோ சரியில்லை, தயவு செய்து கவனியுங்கள் என்று சொல்லும் ஒரு மௌனமான அழுகுரல். முதல் குற்றவாளி சிறுநீர் பாதை நோய் தொற்று, அதாவது யூடிஐ. இதை நாம் பூனைகளின் உலகில் நடக்கும் ஒரு பொதுவான ஆனால் வேதனையான வில்லன் என்று சொல்லலாம். பாக்டீரியாக்கள் சிறுநீர் பாதைக்குள் நுழைந்து எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும்போது இது ஏற்படுகிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் பூனை லிட்டர் பாக்ஸிற்குள் செல்கிறது, சிறுநீர் கழிக்க முயற்சிக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக கடுமையான வலியை உணர்கிறது. 1 அல்லது 2 முறை இது நடந்த பிறகு அதன் சிறிய பூனை மூளை ஒரு தவறான தொடர்பை உருவாக்குகிறது. ஓ, இந்த பெட்டிதான் என் வலிக்கு காரணம் என்று அது நினைத்துக் கொள்கிறது. மனிதர்களாகிய நமக்குத் தெரியும், பிரச்சனை பெட்டியில் இல்லை, உடலுக்குள் இருக்கிறதென்று. ஆனால் பூனைக்கு அது புரியாது. எனவே அது வலியில்லாத ஒரு இடத்தை தேடத் தொடங்குகிறது. உங்கள் மென்மையான கம்பளம், உங்கள் சௌகரியமான சோஃபா அல்லது உங்கள் படுக்கை ஆகியவை அந்த தேடலில் கிடைக்கும் புதிய பாதுகாப்பான இடங்களாக மாறுகின்றன. அது உங்களை எரிச்சலூட்டச் செய்யவும் செயல் அல்ல, அது வலியிலிருந்து தப்பிக்க எடுக்கும் ஒரு பரிதாபகரமான முயற்சி. இரண்டாவது காரணம் முதல் காரணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. அதுதான் பெலைன் லோயர் யூரினரி டிராக்ட் டிசீஸ், FLUTD. இது ஒரு குறிப்பிட்ட நோயின் பெயரல்ல, மாறாக பூனையின் சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீர் குழாயை பாதிக்கும் பல பிரச்சனைகளின் ஒரு பொதுவான சொல். இது ஒரு மர்மமான சூட்கேஸ் போன்றது. அதற்குள் UDI, சிறுநீர்ப்பை அழற்சி, இன்ஃப்ளமேஷன், சிறுநீர்ப்பை கற்கள் மற்றும் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இருக்கலாம். சில நேரங்களில் எந்த விதமான நோய் தொற்றோ அல்லது கற்களோ இல்லாமல் சிறுநீர் பையின் சுவர் மட்டும் வீக்கமடைந்து வலியை ஏற்படுத்தும். இதை இன்டர்ஸ்டீஷியல் சிஸ்டிட்டிஸ் என்று அழைப்பார்கள். இது பூனைகளுக்கு மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அவை அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை கொண்டிருக்கும், ஆனால் ஒவ்வொரு முறையும் சில துளிகள் மட்டுமே வெளியேறும். இந்த கான்ஸ்டன்ட் அர்ஜென்ஸ் மற்றும் வலியின் காரணமாக அவை லிட்டர் பாக்ஸ் வரை செல்ல முடியாமல் கண்ட இடங்களில் சிறுநீர் கழிக்க நேரிடும். எனவே உங்கள் பூனை அடிக்கடி லிட்டர் பாக்ஸிற்குச் சென்று எதுவும் செய்யாமல் திரும்பி வந்தால் அது எதையோ யோசிக்கிறது என்று அர்த்தமல்ல, அது கடுமையான வலியுடன் போராடுகிறது என்று அர்த்தம். மூன்றாவது மற்றும் மிகவும் ஆபத்தான காரணம் சிறுநீர்ப்பை கற்கள் அல்லது படிகங்கள். இது சிறுநீரில் உள்ள தாதுக்கள் ஒன்று சேர்ந்து மணல் துகள்கள் முதல் பெரிய கூழாங்கற்கள் வரை உருவாகும் ஒரு நிலை. இந்த கற்கள் சிறுநீர்ப்பையின் சுவரில் உராய்ந்து வலியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இரத்தக்கசிவையும் உண்டாக்கும்.
இதனால்தான் சில சமயங்களில் பூனையின் சிறுநீரில் இளஞ்சிவப்பு நிறத்தைக் காணலாம். ஆண் பூனைகளுக்கு இது இன்னும் பெரிய ஆபத்து. ஏனென்றால் அவற்றின் சிறுநீர் குழாய் மிகவும் குறுகலானது. ஒரு சிறிய கல் அல்லது படிகங்களின் ஒரு கூட்டம் கூட அங்கே சிக்கி சிறுநீர் வெளியேறுவதை முழுவதுமாக தடுத்துவிடும். இது ஒரு மருத்துவ அவசர நிலை. உங்கள் பூனை சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமப்பட்டால் அது சில மணி நேரங்களில் உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். சிறுநீரகங்கள் செயலிழந்து உடலில் நச்சுப் பொருட்கள் சேர்ந்து மரணம் கூட SNBHVINCBCU. எனவே உங்கள் பூனை லிட்டர் பாக்ஸில் அமர்ந்து கத்துகிறது அல்லது சிறுநீர் கழிக்க மிகவும் சிரமப்படுகிறதென்றால் 1 நிமிடம் கூட தாமதிக்க வேண்டாம். உடனடியாக கால்நடை மருத்துவரிடம் ஓடுங்கள். இப்போது வயதான பூனைகளின் உலகிற்கு வருவோம். 4வது பொதுவான காரணம் நாள்பட்ட சிறுநீரக நோய், chronic kidney disease. இது வயதான பூனைகளிடையே மிகவும் சாதாரணமாக காணப்படும் ஒரு பிரச்சனையாகும். வயது ஆக ஆக சிறுநீரகங்களின் செயல்பாடு குறையத் தொடங்குகிறது. அவற்றால் முன்போல சிறுநீரைச் செறிவூட்ட முடிவதில்லை. இதன் விளைவாக பூனை அதிகப்படியான நீரை சிறுநீராக வெளியேற்றுகிறது. இது ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்துகிறது. உடல் அதிக நீரை இழப்பதால் பூனைக்கு அதிக தாகம் எடுக்கிறது. அதனால் அது நிறைய தண்ணீர் குடிக்கிறது. இந்த சுழற்சி பாலிடிப்ஷியா, அதிக தாகம், மற்றும் பால்யூரியா, அதிக சிறுநீர் கழித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது யோசித்துப் பாருங்கள், உங்கள் பூனையின் சிறுநீர்ப்பை முன்பை விட மிக வேகமாக நிரம்புகிறது. அதனால் அதால் நீண்ட நேரம் அடக்க முடிவதில்லை. லிட்டர் பாக்ஸ் முன்பை விட சீக்கிரம் அசுத்தமாகிவிடுகிறது. சுத்தமான இடங்களை விரும்பும் பூனைகள் அழுக்கான லிட்டர் பாக்ஸை பயன்படுத்தத் தயங்கும். எனவே அவசரத்தின் காரணமாகவோ அல்லது அழுக்கான பாக்ஸை தவிர்ப்பதற்காகவோ அது வேறு இடங்களில் சிறுநீர் கழிக்கத் தொடங்கலாம். 5வது காரணம் மனிதர்களிடமும் காணப்படும் ஒரு பிரச்சனைதான், நீரிழிவு நோய், டியபெட்டிஸ் மெலிட்டஸ். பூனைகளுக்கும் சர்க்கரை நோய் வரலாம். கணையம் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாத போது அல்லது உடல் இன்சுலினை சரியாக பயன்படுத்தாத போது இது நிகழ்கிறது. இதன் விளைவாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. உடல் இந்த அதிகப்படியான சர்க்கரையை வெளியேற்ற முயற்சிக்கும் ஒரே வழி சிறுநீர் மூலமாகத்தான். சிறுநீரகங்கள் சர்க்கரையை வெளியேற்றும்போது அதனுடன் சேர்த்து அதிகப்படியான நீரையும் வெளியேற்றுகின்றன. இதுவும் சிறுநீரக நோயைப் போலவே அதிக தாகம் மற்றும் அதிக சிறுநீர் கழித்தல் என்ற ஒரு சுழற்சியை உருவாக்குகிறது. உங்கள் பூனை திடீரென்று ஒரு தண்ணீர் தொட்டியைப் போல தண்ணீர் குடிக்கத் தொடங்குகிறது மற்றும் அதன் லிட்டர் பாக்ஸ் ஒரு நீச்சல் குளம் போல மாறுகிறது என்றால் அது நீரிழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இந்த நிலையில் பூனைக்கு அடிக்கடி பசிக்கும், ஆனால் உடல் எடை குறையும். இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம். 6வது காரணம் மீண்டும் வயதான பூனைகளை குறிவைக்கிறது, ஹைப்பர் தைராய்டிசம். இது தைராய்டு சுரப்பி அதிகமாக செயல்படும் ஒரு நிலை. தைராய்டு சுரப்பி உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. அது அதிகமாக செயல்படும்போது பூனையின் முழு உடலும் ஒரு அதிவேக இயந்திரம் போல இயங்குகிறது. அதன் இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் உயர்கிறது, மேலும் அதன் சிறுநீரகங்கள் வழியாக இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இது சிறுநீர் உற்பத்தியை அதிகரித்து பூனையை அடிக்கடி கழிவறைக்குச் செல்ல வைக்கிறது. ஹைப்பர் தைராய்டிசம் உள்ள பூனைகள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாகவும் பசியுடனும் இருக்கும். ஆனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை குறையும். அவற்றின் மியாவ் சத்தம் வித்தியாசமாகவும் உரக்கவும் மாறலாம். இந்த அறிகுறிகளும் லிட்டர் பாக்ஸ் பிரச்சனைகளுடன் சேர்ந்து காணப்பட்டால் தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க வலுவான காரணம் உள்ளது. இதுவும் சிகிச்சையளிக்கக்கூடிய ஒரு நிலைதான். 7வது காரணம் நம்மால் எளிதில் கவனிக்கப்படாத ஒரு மௌனமான வலி, மூட்டுவலி, ஆர்த்ரிட்டிஸ். குறிப்பாக 10 வயதுக்கு மேற்பட்ட பூனைகளில் இது மிகவும் பொதுவானது. மனிதர்களைப் போலவே பூனைகளுக்கும் வயது ஆகும்போது மூட்டுகளில் தேய்மானம் ஏற்படுகிறது. இது அவற்றின் இடுப்பு, முழங்கால்கள் மற்றும் முதுகெலும்பில் வலியை உண்டாக்கும். இப்போது ஒரு சாதாரண லிட்டர் பாக்ஸை கற்பனை செய்து பாருங்கள். அதற்குள் செல்ல பூனை தன் கால்களை தூக்கி உள்ளே வைக்க வேண்டும். உள்ளே சென்றதும் சிறுநீர் அல்லது மலம் கழிக்க ஒரு குறிப்பிட்ட நிலையில் உடலை வளைக்க வேண்டும். மூட்டுவலி உள்ள ஒரு பூனைக்கு இந்த ஒவ்வொரு அசைவும் மிகவும் வேதனையானதாக இருக்கும்.
அந்த வலி காரணமாக அது லிட்டர் பாக்ஸிற்குள் செல்வதையே தவிர்க்கத் தொடங்கலாம். அதற்கு பதிலாக தட்டையான, எளிதில் அணுகக்கூடிய இடங்களை தேடும். உங்கள் தரை விரிப்பு அல்லது குளியலறை தரை போன்றவை அதற்குச் சிறந்த தேர்வுகளாக தோன்றலாம். இது சோம்பேறித்தனம் அல்ல, இது வலியிலிருந்து தப்பிக்கும் ஒரு வழி. மூட்டுவலி பற்றி பேசியதால் அதற்கான ஒரு தீர்வையும் பார்ப்போம். இது 8வது புள்ளி. உங்கள் பூனைக்கு வயதாகிவிட்டது மற்றும் அது லிட்டர் பாக்ஸை தவிர்த்தால் அதன் வசதியை அதிகப்படுத்துவது உங்கள் முதல் வேலையாக இருக்க வேண்டும். உயரமான சுவர்களைக் கொண்ட லிட்டர் பாக்ஸ்களை தூக்கி எறியுங்கள். அதற்கு பதிலாக மிகவும் தாழ்வான நுழைவாயிலைக் கொண்ட ஒரு பெட்டியை வாங்குங்கள். சந்தையில் முதிய பூனைகளுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட லிட்டர் பாக்ஸ்கள் கிடைக்கின்றன. அல்லது நீங்களே ஒரு பழைய சேமிப்பு பெட்டியின் ஒரு பக்கத்தை வெட்டி ஒரு எளிதான வாசல் போன்ற அமைப்பை உருவாக்கலாம். மேலும் வீட்டின் பல பகுதிகளில் லிட்டர் பாக்ஸ்களை வையுங்கள். குறிப்பாக உங்கள் பூனை அதிக நேரம் செலவிடும் இடங்களுக்கு அருகில் ஒன்று இருக்கட்டும். மாடி வீட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு தளத்திலும் ஒரு லிட்டர் பாக்ஸ் இருப்பது அவசியம். இதனால் வலியுடன் மாடிப்படிகளில் ஏறி இறங்கும் சிரமம் அதற்கு இருக்காது. இந்த சிறிய மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். 9வது காரணம் மனதை பாதிக்கும் ஒரு நிலை. அறிவாற்றல் குறைபாடு நோய்க்குறி, காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம், CDS. இது அடிப்படையில் பூனைகளின் அல்சைமர் அல்லது டிமென்ஷியா போன்றது. பூனைகள் 15, 18, ஏன் 20 வயது வரை கூட வாழும்போது அவற்றின் மூளையும் வயதாகிறது. இந்த நிலையில் பூனைகள் குழப்பமடையத் தொடங்குகின்றன. அவை தங்கள் பெயரை மறந்துவிடலாம், தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடலாம், அல்லது மிக முக்கியமாக தங்கள் லிட்டர் பாக்ஸ் எங்கே இருக்கிறது என்பதை மறந்துவிடலாம். அவை திடீரென்று ஒரு மூலையில் நின்று சுவரை வெறித்துப் பார்க்கலாம் அல்லது காரணமே இல்லாமல் இரவில் கத்தலாம். இந்த நிலையில் லிட்டர் பாக்ஸை தவிர்ப்பது என்பது வேண்டுமென்றே செய்யும் செயல் அல்ல, அது ஒரு மறதியின் விளைவு. அவை சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும், ஆனால் கழிவறை எங்கே என்று அவற்றிற்குத் தெரியாது. அதனால் அவை இருக்கும் இடத்திலேயே அதைச் செய்துவிடும். இது மிகவும் சோகமான நிலை, ஆனால் உங்கள் செல்லப்பிராணிக்கு உங்கள் அன்பு மற்றும் பொறுமை தேவைப்படும் நேரம் இது. 10வது காரணம், நாம் சிறுநீரைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் பிரச்சனை மறுமுனையிலும் இருக்கலாம். மலச்சிக்கல். ஒரு பூனைக்கு மலம் கழிப்பது கடினமாகவோ அல்லது வலியாகவோ இருந்தால் அதுவும் லிட்டர் பாக்ஸை தவிர்க்க ஒரு காரணமாக அமையும். பூனையின் மூளை மீண்டும் அதே தவறான தொடர்பை உருவாக்குகிறது. நான் இந்த பெட்டிக்குள் சென்று மலம் கழிக்க முயற்சிக்கும்போது வலிக்கிறது, எனவே இந்த பெட்டிதான் வலிக்குக் காரணம். மலச்சிக்கல் பல காரணங்களால் ஏற்படலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது, உணவில் நார்ச்சத்து குறைவாக இருப்பது, அல்லது குடலில் முடி உருண்டைகள் சிக்கிக்கொள்வது போன்றவை பொதுவான காரணங்கள். சில நேரங்களில் இது மெகாகாலன் போன்ற தீவிரமான மருத்துவ நிலைகளின் அறிகுறியாகவும் இருக்கலாம். உங்கள் பூனை லிட்டர் பாக்ஸிற்குள் சென்று மலம் கழிக்க மிகவும் சிரமப்படுவதையும் ஆனால் எதுவும் வெளியே வராமல் இருப்பதையும் நீங்கள் கவனித்தால் அது மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 11வது காரணம் கொஞ்சம் அருவருப்பானது ஆனால் மிக முக்கியமானது. குதஸ் சுரப்பி பிரச்சனைகள், அனால் கிளாண்ட் இஷ்யூஸ். பூனைகளின் ஆசனவாயின் இருபுறமும் 2 சிறிய சுரப்பிகள் உள்ளன. அவை ஒருவிதமான துர்நாற்றமுள்ள திரவத்தைச் சுரக்கின்றன. இது பூனைகள் தங்கள் பிரதேசத்தை குறிக்க பயன்படுகிறது. பொதுவாக மலம் கழிக்கும்போது இந்த சுரப்பிகள் இயற்கையாகவே காலியாகிவிடும், ஆனால் சில சமயங்களில் அவை அடைபட்டு வீங்கி அல்லது நோய் தொற்றுக்கு உள்ளாகலாம். இது பூனைக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்தும். இந்த நிலையில் மலம் கழிக்கும் செயல் மிகவும் வேதனையானதாக மாறும். மீண்டும் பூனை இந்த வலியை லிட்டர் பாக்ஸுடன் தொடர்பு படுத்தி அதை தவிர்க்கத் தொடங்கும். உங்கள் பூனை தரையில் அதன் பின்புறத்தை தேய்ப்பதையோ அல்லது அதன் வால் பகுதியை அதிகமாக நக்குவதையோ நீங்கள் கவனித்தால் அது குதச் சுரப்பி பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம். இதை ஒரு கால்நடை மருத்துவர் எளிதில் சரி செய்ய முடியும். 12வது காரணம் குடலுக்குள் ஆழமாகச் செல்கிறது. குடல் அழற்சி நோய், IBD மற்றும் ஒட்டுண்ணிகள். பூனையின் இரைப்பை மற்றும் குடல்கள் வீக்கமடையும் ஒரு நாள்பட்ட நிலைதான் IBD. இது வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் எடை இழப்பு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். IBD உள்ள பூனைகளுக்கு மலம் கழிக்கும் உணர்வு திடீரெனவும் அவசரமாகவும் ஏற்படலாம்.
அதனால் அவை லிட்டர் பாக்ஸை அடைவதற்குள் விபத்து நடந்துவிடும். இதேபோல் குடற்புழுக்கள் போன்ற ஒட்டுண்ணிகளும் குடலில் எரிச்சலை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கிற்கு வழிவகுக்கும். இந்த சந்தர்ப்பங்களில் பூனை வேண்டுமென்றே வெளியே மலம் கழிக்கவில்லை, அதால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அவ்வளவுதான். வழக்கமான மலப் பரிசோதனை மூலம் ஒட்டுண்ணிகளை கண்டறிந்து சிகிச்சையளிக்க முடியும். அதே சமயம் ஐபிடிக்கு நீண்ட கால மேலாண்மை தேவைப்படும். 13வது காரணம், வெளிப்படையாக தெரியாத ஒன்று, உடல் காயங்கள். உங்கள் பூனை எங்காவது விழுந்திருக்கலாம் அல்லது விளையாடும்போது அதன் காலை அல்லது முதுகில் சுளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த வகையான காயங்கள் வெளியே தெரியாது, ஆனால் பூனைக்கு வலியை ஏற்படுத்தும். லிட்டர் பாக்ஸில் சிறுநீர் அல்லது மலம் கழிக்க பூனைகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் குனிந்து உடலை வளைக்க வேண்டும். ஒரு காயம் இருந்தால் அந்த நிலையில் இருப்பது வலியை அதிகப்படுத்தும். உதாரணமாக, ஒரு காலில் வலி இருந்தால் லிட்டர் பாக்ஸின் விளிம்பை தாண்டுவது கடினமாக இருக்கும். முதுகில் வலி இருந்தால் குனிவது வேதனையாக இருக்கும். எனவே பூனை வலியை தவிர்க்க இந்த நிலையை தேவைப்படுத்தாத தட்டையான மேற்பரப்புகளில் தன் காரியத்தை முடித்துக்கொள்ளும். உங்கள் பூனையின் நடை அல்லது தாவலில் ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் அது ஒரு மறைக்கப்பட்ட காயத்தின் அறிகுறியாக இருக்கலாம். 14வது காரணம், பார்வை குறைபாடு. குறிப்பாக வயதான பூனைகளுக்கு உயர் இரத்த அழுத்தம் அல்லது பிற நோய்கள் காரணமாக பார்வை மங்கத் தொடங்கலாம் அல்லது முழுமையாக பறிபோகலாம். திடீரென்று பார்வை இழந்த ஒரு பூனை தன் வீடு மற்றும் சுற்றுப்புறத்துடன் மீண்டும் பழக வேண்டும். அதற்கு அதன் லிட்டர் பாக்ஸ் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கலாம். அது இருட்டில் தடுமாறலாம் அல்லது திசைகளை குழப்பிக் கொள்ளலாம். இந்த நிலையில் அது பயத்தின் காரணமாகவோ அல்லது குழப்பத்தின் காரணமாகவோ தவறான இடத்தில் சிறுநீர் கழிக்கலாம். உங்கள் பூனை சுவர்களில் மோதுவதையோ அல்லது பொருட்களை தடுக்கி விழுவதையோ நீங்கள் கவனித்தால் அதன் பார்வையை சரிபார்ப்பது அவசியம். பார்வையற்ற பூனைகளுக்கு லிட்டர் பாக்ஸை எப்போதும் ஒரே இடத்தில் வைப்பதும் அதை சுற்றியுள்ள பகுதியை தடையின்றி வைத்திருப்பதும் மிகவும் உதவும். 15வது காரணம், ஒரு பொதுவான தவறான நம்பிக்கையை உடைப்பது. பல உரிமையாளர்கள் நினைக்கிறார்கள், நான் விடுமுறைக்குச் சென்றேன், அதனால் என் பூனை பழிவாங்குவதற்காக என் சூட்கேஸில் சிறுநீர் கழித்தது. இது முற்றிலும் தவறு. பூனைகளின் மூளை பழிவாங்குதல் போன்ற சிக்கலான உணர்ச்சிகளை கையாளும் திறன் கொண்டதல்ல. அவை நிகழ்காலத்தில் வாழும் விலங்குகள். அந்தச் செயல் உண்மையில் மன அழுத்தத்தின் வெளிப்பாடு. பயணம், வீட்டில் புதிய நபர் அல்லது செல்லப்பிராணி, உரத்த சத்தம் அல்லது உங்கள் வழக்கத்தில் ஏற்படும் மாற்றம் போன்றவை பூனைகளுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தம் முன்னர் குறிப்பிட்ட இன்டர்ஸ்டீஷியல் சிஸ்டிட்டிஸ் போன்ற மருத்துவ பிரச்சனைகளை தூண்டலாம். எனவே உங்கள் பூனை மன அழுத்தத்தில் இருக்கும்போது லிட்டர் பாக்ஸை தவிர்த்தால் அது உங்களை தண்டிக்கும் செயல் அல்ல. அது நான் பயமாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்கிறேன் என்று சொல்லும் ஒரு வழி. 16வது புள்ளி, சிறுநீர் கழிப்பதற்கும் தெளிப்பதற்கும் ஸ்ப்ரேயிங் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது. இரண்டுமே லிட்டர் பாக்ஸிற்கு வெளியே நடந்தாலும் அவற்றின் காரணங்களும் அர்த்தங்களும் முற்றிலும் வேறுபட்டவை. சிறுநீர் கழிப்பது என்பது பொதுவாக கிடைமட்ட பரப்புகளில் ஹொரிசான்டல் சர்ஃபேசஸ், அதாவது தரை, படுக்கை போன்றவற்றில் சிறுநீர் பையை காலி செய்வதாகும். இது பெரும்பாலும் நாம் இதுவரை விவாதித்த மருத்துவ காரணங்களால் ஏற்படுகிறது. ஆனால் தெளிப்பது என்பது ஒரு நடத்தை சார்ந்த பிரச்சனை. பூனை நின்று கொண்டு வாலை மேல் நோக்கி உயர்த்தி சுவர்கள் அல்லது தளபாடங்கள் போன்ற செங்குத்து பரப்புகளில் வெர்டிகல் சர்ஃபேசஸ் சிறிய அளவு சிறுநீரை தெளிக்கும். இது அவற்றின் பிரதேசத்தை குறிக்கும் ஒரு வழி. பொதுவாக வீட்டில் பல பூனைகள் இருக்கும்போது அல்லது வெளியிலிருந்து வரும் மற்ற பூனைகளின் வாசனையால் தூண்டப்படும்போது இது நிகழ்கிறது. தெளிப்பது ஒரு மருத்துவ பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு குறைவு, ஆனால் அதுவும் மன அழுத்தத்தின் அறிகுறியாக இருக்கலாம். 17வது புள்ளி, நீங்கள் ஒரு பூனை துப்பறிவாளனாக மாற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. உங்கள் கால்நடை மருத்துவரிடம் செல்லும்போது என் பூனை வெளியே சிறுநீர் கழிக்கிறது என்று சொல்வது மட்டும் போதாது. நீங்கள் எவ்வளவு ஈக்குவ தகவல்களை கொடுக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக மருத்துவரால் சரியான நோயை கண்டறிய முடியும். கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்: எவ்வளவு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, ஒவ்வொரு முறையும் எவ்வளவு கழிக்கிறது, ஒரு பெரிய குட்டை அல்லது பல சிறிய துளிகளா, சிறுநீரின் நிறம் என்ன, மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு,
சிறுநீர் கழிக்கும் போது கத்துகிறதா அல்லது சிரமப்படுகிறதா? அது லிட்டர் பாக்ஸிற்கு உள்ளே செல்கிறதா அல்லது முற்றிலும் தவிர்க்கிறதா? அதன் பசி, தாகம் மற்றும் செயல்பாட்டு மட்டங்களில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா? இந்த சிறிய விவரங்கள் அனைத்தும் ஒரு பெரிய புதிரின் துண்டுகள் போன்றவை. அவை உங்கள் மருத்துவருக்கு சரியான பாதையைக் காட்ட உதவும். 18வது புள்ளி, எப்போது உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் என்பதை அறிவது. சில அறிகுறிகள் காத்திருக்க முடியாதவை. உங்கள் பூனை, குறிப்பாக ஆண் பூனை, லிட்டர் பாக்ஸிற்குள் அடிக்கடி சென்று குனிந்து சிரமப்பட்டு ஆனால் சிறுநீர் வெளியேறவில்லை என்றால் அது சிறுநீர் குழாய் அடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். இது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலை. தாமதிக்காமல் அருகிலுள்ள அவசர கால்நடை மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் செல்லுங்கள். சிறுநீரில் இரத்தம் கலந்து வருவது, வலியால் கத்துவது அல்லது திடீரென மிகவும் சோர்ந்து போவது போன்றவையும் தீவிரமான பிரச்சனைகளின் அறிகுறிகளாக இருக்கலாம். இது போன்ற சமயங்களில் காத்திருந்து பார்க்கலாம் என்ற அணுகுமுறை ஆபத்தானது. உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் பூனைக்கு ஏதோ சரியில்லை என்று உங்களுக்கு தோன்றினால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள். வருமுன் காப்பது நல்லது. 19வது புள்ளி, டாக்டர் கூகுளை நம்பாதீர்கள். ஒரு பிரச்சனை வந்தவுடன் நாம் அனைவரும் செய்யும் முதல் வேலை இணையத்தில் தேடுவதுதான். இணையத்தில் பல பயனுள்ள தகவல்கள் இருந்தாலும் அது ஒரு உண்மையான கால்நடை மருத்துவருக்கு மாற்றாகாது. உங்கள் பூனையின் அறிகுறிகளை வைத்து நீங்களே ஒரு நோயைக் கண்டறிந்து வீட்டு வைத்தியம் செய்ய முயற்சிக்காதீர்கள். இது பிரச்சனையை மோசமாக்கலாம் அல்லது சரியான சிகிச்சையை தாமதப்படுத்தலாம். ஒவ்வொரு பூனையும் தனித்துவமானது. ஒரு பூனைக்கு வேலை செய்யும் தீர்வு மற்றொரு பூனைக்கு வேலை செய்யாது. ஒரு தகுதி வாய்ந்த கால்நடை மருத்துவர் மட்டுமே உங்கள் பூனையை முழுமையாக பரிசோதித்து தேவையான சோதனைகளைச் செய்து சரியான காரணத்தைக் கண்டறிந்து பொருத்தமான சிகிச்சையை வழங்க முடியும். எனவே உங்கள் முதல் படி எப்போதும் உங்கள் கால்நடை மருத்துவருக்கான ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்க வேண்டும். இறுதியாக 20வது புள்ளி, நாம் இதுவரை பேசிய மருத்துவக் காரணங்களின் ஒரு விரைவான சுருக்கம். உங்கள் பூனை லிட்டர் பாக்ஸை தவிர்த்தால் அது உங்களை வெறுக்கிறதென்று அர்த்தமல்ல. அது ஒரு வேதனையான சிறுநீர் பாதை நோய் தொற்றின் அறிகுறியாக இருக்கலாம். அது தாங்க முடியாத சிறுநீர்ப்பை கற்களால் அவதிப்படலாம். அதன் சிறுநீரகங்கள் செயலிழந்து கொண்டிருக்கலாம். அதற்கு நீரிழிவு நோய் அல்லது ஹைபர் தைராய்டிசம் இருக்கலாம். வயதின் காரணமாக மூட்டு வலியால் அவதிப்படலாம் அல்லது மறதி நோயால் குழப்பமடைந்திருக்கலாம். மலச்சிக்கல் அல்லது குடல் பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். எனவே அடுத்த முறை உங்கள் கம்பளத்தில் ஒரு விபத்தை நீங்கள் காணும்போது கோபப்படுவதற்கு பதிலாக கரிசனையுடன் பாருங்கள். உங்கள் பூனை உங்களுடன் பேச முயற்சிக்கிறது. அதன் மொழியை புரிந்து கொண்டு அதற்கு தேவையான உதவியை வழங்குவது ஒரு செல்லப் பிராணி உரிமையாளராக உங்கள் கடமை. அது உங்களை தொந்தரவு செய்யவில்லை, அது உங்களை நம்புகிறது. ஆக இப்போது உங்களுக்கு தெரிகிறது அந்த சிறிய புஷஸ்டிக் தலையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. உங்கள் பூனை ஒரு கெட்ட பூனை அல்ல, அது ஒருவேளை உடல்நிலை சரியில்லாத ஒரு பூனையாக இருக்கலாம். இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்வது நம்மையும் சிறந்த பூனை பெற்றோராக மாற்றுகிறது. ஆம், சில சமயங்களில் அவை நம் வாழ்க்கையை கொஞ்சம் குழப்பமானதாக மாற்றுகின்றன. ஆனால் நாள் முடிவில் அவற்றின் மென்மையான முனகல்களும் அன்பான அரவணைப்புகளும் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகின்றன, இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த தகவல்கள் தேவைப்படும் மற்றொரு பூனை நண்பருடன் இதை பகிருங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: உங்கள் பூனை எப்போதாவது இப்படி விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கிறதா? கால்நடை மருத்துவரிடம் சென்ற பிறகு என்ன காரணம் என்று தெரிவந்தது? உங்கள் கதைகளை கீழே உள்ள கமெண்ட்டுகளில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் பூனைகளுக்கு ஒரு பெரிய அரவணைப்பை கொடுங்கள்.